மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை, மதுரை, கோவை மற்றும் திருவையாறு ஆகிய 4 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் இசையில் முனைவர் பட்டம் ஆய்வு படிப்புகள், குரலிசை மற்றும் வீணை ஆகியவற்றின் 2 ஆண்டு முதுகலை படிப்புகள் மற்றும் குரலிசை, வீணை, வயலின், பரதநாட்டியம், நாதசுவரம் மற்றும் தவில் ஆகிய பிரிவில் 3 ஆண்டு பட்டப்படிப்புகள், நட்டுவாங்கம் மற்றும் இசை ஆசிரியர் பயிற்சியில் ஓராண்டு பட்டய படிப்புகள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இக்கல்லூரியில் ஏறத்தாழ 236 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். எனவே திருவாரூரிலே இசை கல்லூரி துவங்குவது என்பது இப்பொழுது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கலைவாணன், பூண்டி கலைவாணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசாமி தீட்சிதர், தியாகராயர், சியாமா சாஸ்திரிகள் அவதரித்த திருவாரூரில் எம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் 97ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான இசைப்பள்ளி துவங்கப்பட்டு அந்த இசைப்பள்ளியில் இன்றளவும் 63 மாணவர்களும் 5 மாணவிகளும் இசைப்பயிற்சி பெற்று வரும் அந்த பள்ளி 2017ஆம் ஆண்டு சீரமைப்பு செய்த போது அது சற்று சிதிலமடைந்த நிலையில் இன்றும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து, அந்த பள்ளியை மேலும் விரிவுபடுத்தி மும்மூர்த்திகள் அவதரித்த அந்த திருவாரூரில் இசை கல்லூரி அமைக்க மீண்டும் அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார்களா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற பதில், திருவையாறிலே இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. ஏறத்தாழ சுமார் 70 கிலோமீட்டர் திருவாரூருக்கும் திருவையாறுக்கும். இருந்தாலும் ஏற்கனவே இசை பள்ளி அங்கே திருவாரூரில் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் அதற்கு அனுமதி தந்து அது செயல்பட்டு வருகிறது. அதில் அந்த பள்ளியை சிறப்பு செய்கின்ற வகையில் கூடுதல் வசதி வேண்டுமானால் தற்சமயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை செய்வதற்கு துறை நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கே ஏற்கனவே நேரில் பார்க்கிற பொழுது சொன்னார், பாதை வசதியும் அதற்காக குழந்தைகள் செல்வதற்கு, மாணவர்கள் செல்வதற்கு அதை ஏற்படுத்த வேண்டும். வகுப்பறைகளும் அதை பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். எனவே அதை நிச்சயமாக அதை செய்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும். இசை கல்லூரி பொறுத்தளவு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்தில் பரிசீலிக்கலாம்.